வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு இப்படி சொல்லி இந்த இடத்துல நின்று. ஸோ உங்கள் எல்லாருமே நான் மிஸ் பண்ணேன். என்ன எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். பட் சூழ்நிலை தவிர்க்க முடியல. பெருசாகவும் தகவல்கள் இம்பார்ட்டன்ட் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனாலவே தள்ளி போய் இப்போது அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வீடியோ பண்ணதுக்கான நேரமும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, June 22 நம்ம அண்ணன் பர்த்டே, 50வது பர்த்டே. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லார்கிட்டையுமே இருக்குது. சாதாரணமான ஒரு பர்த்டேவாக அது இருக்கவே இருக்காது. ஒரு பக்கம் மூவி அப்டேட்ஸ் இருக்க போது, ஒரு பக்கம் கட்சி சார்பிலிருந்து ஏதாவது விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஏன்னா 50வது பர்த்டே. ஸோ அப்படி இருக்கும்போது கோட் படத்தினுடைய அர்ச்சனா கல்பதி அவர்கள் வேறு ரீசெண்டாக ரிப்ளை வேறு ஸ்பெஷல் மந்த் அப்டேட் இல்லாமையா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணேன். அந்த ட்விட்டுக்கு ரிப்ளைவாக ஃபேன்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு சாங்கு மட்டும் விட்டுறாது, டீசரோ கிளிம்ஸோ வீடியோ அந்த நாளை நாங்கள் கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் போக நம்ம தரப்பு சைடு கேள்விப்படும் போது அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு 2 days பேக்கு சாங்ஸ் விட வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, டீசரோ கிளிம்ஸோ வரப்போகுது அப்படின்னாங்க. ஆனால் 2 days ஆஃப்டர் எனக்கு விட்ட கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க, டீசரெல்லாம் டீம் சைட்லேருந்து பிளான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னதான்னா மோஸ்ட்டாக சாங் தான் அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயனுடைய பர்த்டேவுக்கு சாங் வரப்போகுது. அவருடைய 50வது பர்த்டேன்றதுனால இந்த படத்தில் அண்ணா இன்னொரு பாட்டு வேறு பாடியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருடைய பர்த்டேயில் அவருடைய வாய்ஸில் சாங் இருக்குது. பர்த்டே ஸ்பெஷலாக இருக்குமே அப்படின்றது டீமுடைய கணிப்பு போல். ஸோ அது ஒரு காதல் பாட்டுன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோடு இல்லை, ஸ்டார்டிங்கே சொன்னேன், இது அண்ணனோட 50வது பர்த்டேன்றதுனால ஸ்பெஷலாக இருக்க போது ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா அதோடு இல்லாமல் அடுத்து கட்சி சார்பிலிருந்து பெருசாக நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ கொடியை அறிவிக்கலாம், சின்னத்தை ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி மாநாடு இங்கே முதல் முறையாக நடத்த போகிறோம்னு அறிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து பண்ணலாம். அதே மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக தளபதி மட்டும்தான் பேசுகிறோன்ற மாதிரி அப்டேட் ஒரு டைமுக்கு வந்தால் தளபதி 69 அப்டேட்டும் வரலாம். சில பேர் வந்து அந்த படம் அவ்வளோதான் இல்லை அப்படின்னுலாம் பேசிக்கிட்டாங்க சடனாக. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அது இருக்குது. அதை அச்சீவ்மெண்ட் தான் பண்ண போகிறாரு. ப்ளஸ் தெலுங்கு ப்ரொடக்ஷன் பண்ண போகுதுன்னு இப்போ வரைக்கும் டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான அறிவிப்பு கூட நாம் அதிகமாக அந்த ஸ்பெஷல் டேவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சாதாரண பர்த்டேவா, 50வது பர்த்டேவாச்சு. ஸோ இப்படி எல்லாமே நமக்கு தகவலாக சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க.